அப்கமிங்ல நமக்கு அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓவா இருக்கட்டும், எல்ஐசி ஏஓ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆரம்பிச்சாச்சு. பட் ஸ்டில் ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்கும் மேம். உட்கார்ந்து அதை பார்த்து அதை போட்டு அது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு புக்கை தேடிதாமல் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு அது எங்கே போகிறது எங்கே தேடுறதுன்ற ஒரே கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. நமக்கு பேங்க் சுப்ரீம் அப்படின்ற ஒரு புக் வந்து நமக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 புக்ஸ் இருக்கும். என்னென்ன புக்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த புக்ஸில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சரிங்களா, லைக் எவ்வளோ பேஜஸ் இருக்க போகுது, எத்தனை டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணப்படும் அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்ஸும் இருக்கும் சரிங்களா. மொத்தமாக 8 புக்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஎஸ் இங்கிலீஷ்ன்ற புக் காட்டுறாங்க. இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் பேஜும் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேஜஸ் இருக்க போது, என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணுவாங்கன்னு தெளிவாக இதில் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பேங்க் சுப்ரீமை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. இந்த ஒரு கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1700க்கு உங்களுடைய வீடை தேடி இந்த 8 புக்ஸுமே வந்து சேரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. ஆல் தி பெஸ்ட் கைஸ், பை பை, டேக் கேர்.